ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையல்ல இன்னைக்கு ஒரு லாக் தான் பார்க்க போறோம். நம்ம ஊர் ஷாப்புக்காக இன்னைக்கு சில ஜாமான்கள்லாம் வாங்குறதுக்கு நாங்க மதுரைக்கு போறோம். எங்கே போறோம், என்ன வாங்க போறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா வேம்பு நேச்சுரல்ஸ் ஃபார்மர்ஸ் கிளப்புக்கு வந்திருக்கிறோம். நம்மளுடைய மில்லட்ஸ் இது எல்லாமே இங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வேம்பு நேச்சுரல்ஸ் ஃபார்ம் கிளப்போட ஓனர் வந்து என் தங்கச்சி தான், வடிவு வீரா. இவங்க தான் இதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாரம்பரிய அரிசியை பற்றியும் சிறுதானிகளை பற்றியும் அவங்க யூடியூப்லயே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து மதுரையில் கூடல் நகர்ல இருக்குது. அது அங்கே தான் நம்ம வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் வந்து வாங்க வந்திருக்கோம். இப்போ வடிவு வீரா வந்து பேசுவாங்க. வாங்க அக்கா. அக்காவும் பாவாவும் இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மசாலா பவுடர்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க, நல்லா இருக்கும். நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அதை வந்து அவங்க இந்த பாரம்பரிய அரிசியில இயற்கையில விளையிறதுலயே மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதனாலதான் இங்க இன்னைக்கு வர சிறுதானிய சத்துமாவு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப அத வந்து நேச்சுரல் இதெல்லாம் வாங்கி செய்யலாம் அப்படிங்கறதுக்காக இந்த அரிசியெல்லாம் நாங்க வாங்குறதுக்கு வந்திருக்கோம். சூப்பர்க்கா. அதுதான் நல்லது. பண்றது நல்லா பண்றீங்க, அது இன்னமும் நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் முதல்ல அரிசிகளை இது பண்ணிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மசால் சீரகம் மிளகு பவுடருக்கும் அங்க அப்படியே இயற்கையில மாறிடலாம் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணி தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். என்ன வடிவமா, நீ அமெரிக்கால இருந்து எப்படி இவ்வளவு அரிசி பேர்லாம் எப்படி கண்டுபிடிச்சு, உன்னோட தேடல் எப்படி? எனக்கு நான் நிறைய அரிசி பேரை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீ எப்படி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்த? அதாக்கா, உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான்க்கா. அங்கதான் இருந்தேன் நானு. அங்க இருந்த போது வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் மாறி மாறி எனக்கும் பாவாக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. தைராய்டு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்த போதுதான் இந்த நம்மாழ்வாரை பத்தி நாங்க கேள்விப்பட ஆரம்பிச்சோம். அவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சோம். சோ அதை பார்க்கும்போது அதுல ஒரு ஆர்வம் எங்களுக்கு ஏற்பட்டது. இயற்கை விவசாயத்து மேல ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது எங்களுக்கு. நாங்களுமே அங்கேயே அப்படியே இருந்துட்டா எப்படி, சீக்கிரமா ஊருக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது எங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த இயற்கை இதுலயே. ஆமா ஆமா. அப்போ வந்து சரி, இது இவ்வளவு சொல்றாங்களே, இது நிஜமாவே உண்மையா, இது இப்படிதான் இருக்குமா, நிஜமா வருமா, இயற்கையில நம்ம எந்த உரமுமே போடாம விளைவிக்க முடியுமான்றதுக்காக முதல்ல எங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த பேக்யார்ட ஃபுல்லா புல்லெல்லாம் எல்லாத்தையும் அமெரிக்காலயே, ஆமா சூப்பர்ல புல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு பாத்தி கட்டி காய்கறி விதைகள் எல்லாம் போட்டு, இங்க நம்ம வந்து மாட்டு சாணம் கிடைக்கும், அதுக்கு பதிலா அங்க ஃபிஷ் வெள்ளை பண்ணி இருக்கீங்களா, அதோட ஃபீட் கிடைக்கும், அத போட்டு நாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் வருதா இவங்க சொல்ற மாதிரி அப்படிங்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காகவே இது நாங்க பண்ணோம். பார்த்தா என் பையனோட என் பாவா உட்கார்ந்துருக்காரு, யோகன் வந்து அவர் மேல உட்கார்ந்துருக்கான். அவன் கைய தூக்கி பிடிக்கிறான். அதுக்கு மேல ஒரு வெண்டைக்காய் செடி, அவ்வளவு தூரத்துக்கு வெண்டைக்காய் செடி வந்தது. அதுல சமைச்சு சாப்பிடும் போது எங்களோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. எல்லாமே வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே போட்டீங்க. பழமரங்களும் வச்சோம், மாதுளை மரம், ஆப்பிள் மரம் எல்லாமே வந்துச்சு. எல்லாமே வந்துச்சு. சூப்பர்ல, ரொம்ப நல்லா அதோட இருந்துச்சு. நான் உங்களுக்கு போட்டோஸ் கூட காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்படியா? இப்ப கூட அந்த போட்டோ நான் வச்சிருக்கேன். அப்பா அவங்க அப்பா மேல தம்பி உட்கார்ந்து கைய அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கு. இது நேச்சுரல் இதுலயே, இயற்கை இதுலயே பரவாயில்லையே. ஒரு இதுல போட்டதுலயே வந்துருச்சு எங்களுக்கு. ரெகுலரா தண்ணி மட்டும் ஊத்தணும், அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ணல. அப்பதான் இதுல நம்பிக்கை வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா தான் ஊருக்கு பக்கத்துலயே அப்பாட்ட சொல்லி அந்த ஒரு தோட்டத்தை வாங்கி அதை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அதே மாதிரி எங்களுக்கும் ரொம்ப நாள் அங்க இருக்கணும்ன்ற ஆசை இல்ல, சீக்கிரமா ஊருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு வந்துட்டோம். சரி, இப்படி அப்படின்னாலும் இவ்வளவு அரிசி வகைகளை எப்படி இது பண்ணீங்க? 4 வருஷம் ரிசர்ச் உமாக்கா. 4 வருஷம் வந்து அங்கேயே வந்து அவர் நம்மால் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி, அப்புறம் பாவா இங்க வந்ததுக்கு அப்புறம் சுபாஷ் பாலேக்கர்னு சொல்லிட்டு, அவர் நார்த்ல, இங்க நமக்கு எப்படி சவுத்ல நம்மால் வாரோ அதே மாதிரி சுபாஷ் பாலேக்கர்னு சொல்லி ஒருத்தர், அவர் இப்போ வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நிறைய பேருக்கு. பாவா இங்க வந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணாரு. பண்ணிட்டு வந்துதான் இதை கத்துக்கிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி இவ்வளவு விதமான அரிசி அந்த காலத்துல ஒவ்வொரு அரிசியுமே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், சுகர் இல்ல, இந்த சுகர் இல்லாத ஆளுங்களே
பார்க்க முடியறது இல்ல இப்போ. ஒரு நிமிஷம், அங்க நீங்க இது பண்ணீங்களா? அப்ப தைராய்டுக்குலாம் என்ன பண்ணீங்க? சரியாயிடுச்சு எனக்கு. அதுலயே சரியாயிடுச்சு. ஃபுட் ஹாபிட்ஸ மாத்தும் போதே எல்லாமே சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. அது கூட கொஞ்சம் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான். சரி சரி. நம்ம இதுக்கே போகல, நம்ம அலோபதியே போகாம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டும் பிளஸ் நம்ம ஃபுட் ஹாபிட்ஸும் பழக்க வழக்கங்களை மாத்தும் போதே அது எல்லாமே சரியா வந்துடுச்சு. இப்ப எல்லாருமே தைராய்டு வந்தா லைஃப் லாங் டேப்லெட் போடணும். நாளா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். அப்படியா? ஆமா, அதெல்லாம் போறதே இல்ல உமக்கா. என்ன கேட்டிருக்கலாம். அதுதான் நான் கேக்குறேன். இப்ப தைராய்டுன்னு சொன்னையே, அப்ப அங்க அந்த இது சாப்பிட்டு இருக்கும் போதே உனக்கு அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே சரியாயிடுச்சு இல்லையா? சூப்பர். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இதுலயே எல்லாமே இருக்குது. சுகர்ன்றோம். இந்த காட்டியானம் அரிசி சாப்பிட்டா சுகர் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு. நிறைய கஸ்டமர் சென்டர் சொல்லிட்டு இருக்காங்க, வாங்குறாங்க. ஆமா, காட்டியானம் அரிசி அந்த சுகருக்கு கண்ட்ரோலுக்கு. ஒவ்வொரு அரிசியுமே அதோட ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அது எல்லாமே நான் கூட இவங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து வேம்பு நேச்சுரல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யூடியூப் சேனல்லையே ஒவ்வொரு அரிசியோட இதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பாருங்க. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லு பார்க்கலாம். தாமாக்கா அங்க இருந்து எல்லாம் வந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ரேப் அப் பண்ணிட்டு பசங்களை இங்க கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, எல்லாம் செட்டில் ஆகி உட்காந்தாச்சு. இப்போ ஃபுல்லா போய் ட்ரைனிங்கும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம திருப்பியும் ஒரு டிராவல் போனாங்க. போயிட்டு நிறைய ஃபார்மர்ஸை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணுன்றதுக்கு ஒரு செட் ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நிறைய ஃபார்மர்ஸ், சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் வச்சுக்கிட்டு இதை எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க இல்லையா இயற்கை விவசாயத்தை. ஸோ அதை மாற்றத்துக்கு உண்டான அந்த இதுல போய் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. நீங்க நாங்க சொல்லி கொடுக்குறோம், ட்ரைனிங் பண்றோம். இப்பவும் அந்த செட் ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் எங்களோட போயிட்டே தான் இருக்காங்க. அவங்க இயற்கையில பொருள் விளைவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இப்ப நாங்க விளைவிச்சிட்டோம் எல்லாத்தையும். இது நம்ம எப்படி எங்க விக்கிறது, இத பத்தின நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் என்ன அரிசிங்கிறது எனக்கே தெரியாது. பூங்காருங்கிற ரத்தசாலிங்கிற அத பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்குமே. சரி, அப்படி இருக்கும்போது இது எங்க விக்கிறதுன்னு தெரியாது, நீங்களா அதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லும் போதுதான் நாங்க இந்த VNFC 2019ல ஆரம்பிச்சு அப்பத்துல இருந்து இது நாங்க வந்து காமர்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எல்லா அரிசியும் இத பத்தின தெரிஞ்சவங்க டாக்டர் சிவராமன்றவங்க மாதிரி எல்லாம் நிறைய இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. டாக்டர் சிவராமன் தான் ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அவர்லாம் எங்களோட ஒரு ஆளு குரூப்ல இருக்கிறவங்க. சோ அப்படிங்கும்போது அவர் பேசும்போது அவரோட இதுல போயிட்டு நாங்க இது பண்றது, இத பத்தின கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபார்மர்ஸோட ப்ராடக்ட்ஸ் நாங்களே ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்களே இங்க வாங்கி இங்க வச்சுக்கிட்டு, எங்க நெல் குடோன் வந்து தேனியில இருக்கு. நெல் எல்லாம் அங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் நாங்க. இங்க இது வந்து ஒரு பேக்கிங் யூனிட் மட்டும் தான். அப்படியே இல்ல, இங்க இருந்து கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்புற இடம். கொரியர்லயே நீங்க அனுப்பிடுறீங்க, ஆர்டர் கொடுக்கறவங்களுக்கு டைரக்டா அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சரி சரி. இப்ப சில நீ உன்னோட அரிசியோட இது வந்து எல்லாமே உங்களோட யூடியூப்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப சில இதுக்கு மட்டும் சொல்லுடா, இந்த ரத்தசாலி எதுக்கு இது பண்றாங்க? ரத்தசாலி அரிசின்றது வந்து இது வந்து ஒரு ரெட் ரைஸ் தான். ரெட் ரைஸ் தான். இது வந்து பாக்குறதுக்கு இது சன்னமான ரகம் அரிசி தான் இது. ஆனாலுமே இதுதான் வேகத்துக்கு அன்பாலிஷ்டா நாங்க கொடுக்கறது. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து பெண்களுக்கு பால் கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் வந்து பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அயன் கண்டென்ட் எஸ்பெஷலி இப்போ நிறைய பேருக்கு இந்த ரத்த சோகை அதுதான் நிறைய எல்லாருக்குமே ஹீமோகுளோபின் கம்மியா, அதுக்கு இந்த அரிசி தான் நல்லா இதா இருக்குது. ஆமா ஆமா, இந்த அரிசி எல்லாமே வந்து முக்காவாசி நைட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஆமா, ரெட் ரைஸா எது பார்த்தாலுமே நைட்டே ஊற வச்சிருங்க. அத வந்து கழுவி நல்ல தண்ணியில, எந்த தண்ணியில சமைக்க போறோமோ அந்த தண்ணியிலேயே ஊற வச்சுட்டாதான், அப்ப அந்த தண்ணியிலேயே நம்ம சமைச்சிட்டோம்னா அதோட சத்து எதுவும் வெளியில போகாது. அதுக்காக அது எது எல்லாத்தையுமே நான் இப்போ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பிரேக்ஃபாஸ்டே வந்து கஞ்சி தான். ஏதாவது ஒரு இதுல ஏதாவது ஒரு அரிசியில கஞ்சி வச்சு குடிச்சிருவோம். கூட துவையலோ காய்கறி செஞ்சு எதனா வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். அது மாதிரி மாத்தி பசங்களும் அதுலயே பழகிட்டாங்கல்ல. ஆமா, பழகிட்டாங்க. அவனுக்கு அது ஈஸியாவும் இருக்கு. சீக்கிரமா உட்கார்ந்து எடுத்து கடிச்சு சாப்பிடுறதுக்கு சோம்பேறித்தனத்துல 3 டம்ளர் குடிச்சிட்டான்னா கிளம்பிடலாம். அதே வயிறு அதுவும் நல்லதாவும் கொடுக்குறோம், ஹெல்தி ஃபீலிங்காவும் இருக்கு, அவங்களுக்கும் ஈஸியா சூப்பர். அதனால கவின்லாம் சண்டை தான் போடுவாங்க, அப்படியே கஞ்சி பண்ணல இன்னைக்கு. பாட்டி தாத்தா வந்தாங்கன்னா கஞ்சி பண்ண மாட்டோம், அது இட்லி தோசை ஏதாவது செஞ்சு கொடுங்க. அது செய்யும் போது எனக்கு கஞ்சி தான் வேணும் அப்படின்னு சண்டை தான் போடுவாங்க என்கிட்ட. அப்ப இது எல்லாமே முதல் நாள் நாம ஊற வச்சுதான் நம்ம செய்யணும். அத கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. கருப்பு கவுனி, காட்டியானா, ரத்தசாலி, மாப்பிள்ளை சம்பா,
கருங்குருவை எல்லாமே, பூங்கார் எல்லாமே வந்து முதல் நாள் நைட்டு நம்ம ஊற வச்சு மறுநாள் வந்து கஞ்சி செய்யலாம். சாதமாவும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது வந்து நமக்கு எடுத்த உடனே வந்து சிவப்பரிசியில சாப்பாடு அப்படின்னு நம்ம மைண்ட் ஆனா இந்த கஞ்சிங்கிற போது நல்லா இருக்குது. நான் இப்ப கருப்பு கவுனியே வந்து நான் இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, வாரத்துக்கு 3 நாள் கருப்பு கவுனியே தான் கஞ்சி தான் இது பண்ணிடுறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்புலயும் வித்தியாசமும் தெரியும். அதாவது வெயிட் லாஸுக்கும் நல்லா இருக்குது. அது வந்து சாப்பிடறதுனால நல்லா ஹெல்த்தியாவும் இருக்குது. ஒரு மாதிரி சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா வேலை பண்ற மாதிரி ஒரு இதாவும் இருக்குது. அதே மாதிரி சில அரிசி எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு உப்புசமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. என்னன்னா எனக்கு இந்த முழங்கால் வலி இருந்துட்டு இருந்தது. இப்ப அத தொடர்ந்து குடிச்சனால அந்த வெயிட் லாஸ் ஆறதுனால அந்த முழங்கால் வலியும் எனக்கு தெரியல. அதான் நீங்களும் புதுசு புதுசா இன்னோவேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணுங்க நல்லா. இப்ப இந்த சிவப்பரிசி எல்லாம் ஓகேடா, இந்த வெள்ளரிசி எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா, இதுவும் வந்து பாரம்பரிய அரிசி கூட சேர்ந்தது தானே? ஆமாக்கா, இதுவுமே பாரம்பரிய அரிசி தான். இது எல்லாமே இது வந்து தங்க சம்பா, தூய மல்லி அப்படிங்கறதும் இதெல்லாம் இது பாரம்பரிய அரிசி வகைகள்ல தான். சரி சரி. நான் வந்து முதல்ல இப்ப பாரம்பரிய அரிசி ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது இப்ப சிவப்பரிசி எடுத்த உடனே கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து வெள்ளை அரிசி தான் ட்ரை பண்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா சாப்பாட்டு அரிசியை நம்ம ரிப்ளேஸ் பண்ணாலே இது சமைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். வந்து ஒரு ஸ்மெல் அரோமா வந்து வீடு ஃபுல்லாவே நல்லா அந்த இது ஸ்மெல் அரிசி உயிரோட்டமா இருக்கும். அரிசிகள் நம்ம வாங்குறது எல்லாமே பட்டை தீட்டி குடுத்துறாங்க, சக்கையா தான். ஆமா, இதுல பட்டை எல்லாம் ஜாஸ்தி தீட்டி இருக்க மாட்டோம், செமி பாலிஷ். அதனால அந்த சாதம் அந்த சமைக்கும் போதே அந்த அரோமா வந்துடும் இல்லையா? ஆமா. சோ அப்போ இது வந்து நல்லா இருக்கும். வடிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த வெள்ளை அரிசி ஃபுல்லா நம்ம சாதாரணமா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுது. அதுலயே சீரக சம்பாவும் இருக்கு, பிரியாணி அரிசி, பிரியாணி பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி இத வந்து பிரியாணிக்கும் செஞ்சு சாப்பிட்டீங்க. நம்ம சீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதோட தான். இது இயற்கையில விளையிறது. இது நாம இது பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சௌமி இத வாங்கிட்டு போலாம் நாளைக்கு பிரியாணி செய்யறதுக்கு. என்ன இந்த பாரம்பரிய அரிசியில இந்த குடவாளை அப்படிங்கிறது புதுசா இருக்கே பேரு, இது என்னதுடா? இது வந்து இந்த பெருசா இருக்கும்க்கா. இந்த அரிசி பாத்தீங்கன்னாலே மத்த சிவப்பரிசியை விட ரொம்ப பெருசா இருக்கும். இதையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு கஞ்சி செய்யணும். இது வந்து குடல்ல வந்து சுத்தம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். குடல்ல வந்து சுத்தம் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்றதுனால தான் இதோட பேரே குடவாளை. அதே மாதிரி இந்த ராஜமுடின்றது வெள்ளையும் சிவப்பு அரிசியும் கலந்தது. அது வந்து இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வெள்ளை சாப்பாட்டு அரிசியாவும் யூஸ் பண்ணலாம், கஞ்சியாவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லதா இல்ல? ஆமா, ஓவரால் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு, சுகர் மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இத வந்து நான் சொன்னல ஒயிட் ரைஸ் ரிப்ளேஸ் பண்ணி முதல்ல நீங்க வாங்க, அதே மாதிரி இதையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஃபுல்லா இது பேசுறது ஃபுல்லா வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசிகள். சௌமிகா இந்தாடா நம்ம ஊர் ஷாப்ல சூப்பர் மக்கா, பேக்கே சூப்பரா இருக்கே. இது வந்து நாங்க தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த இது கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஓ சரி, சூப்பர். பார்க்கலாமா? அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி. வெந்தயக்களி இதுவும் 2 மினிட்ஸ் தான். அந்த தண்ணி கொதிக்கிற நேரம் தான், 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சூப்பர். இன்னைக்கு என் வீட்டு சமையல்ல என்னோட தங்கச்சி வீட்டுல இன்னைக்கு வெந்தயக்களி செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். தங்கச்சி கேட்டாப்ல ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. நான் வெள்ளம் எல்லாம் கொண்டு வரல, சும்மா இதை மட்டும் கொண்டு வந்துருக்கீங்க. அவ்வளவுதான் இருக்குதா? இல்ல வேண்டாம். இது ஒரு டம்ளர். இது வெள்ளம்லாம் இல்லையா, வெள்ளம்லாம் காய்ச்சலையா, எடுக்கலையான்னு கேட்டாப்ல. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீ அப்படியே அதுலயே ஸ்மெல் வருது, கருப்பட்டி ஸ்மெல் அதுலயே வருது. இப்படியே வரும். இந்த ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, இதே டம்ளர் தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச உடனே இதை சிம் பண்ணிட்டு அப்படியே மாவை போட்டு கிளறிட்டே இருந்தேன்னா 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் வெந்தயக்களி. இல்ல முந்தி வெந்தயக்களினா அந்த இது அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துலாம் செய்வோம்ல, அதுக்கப்புறம் வெள்ளத்தை காய்ச்சணும், எடுக்கணும், அந்த இதெல்லாம் இது எதுவுமே தேவையில்லை. இந்த மாவு இருந்தா போதும். இந்த தண்ணி கொதிச்சோடனே இந்த மாவை போட்டானா
வெந்தயக்களி ரெடி ஆயிடும். அது வெள்ளம் போடுவாங்களா கருப்பட்டி போடுவாங்க? கருப்பட்டி தான். கருப்பட்டி தான். கருப்பட்டி தான். இதுலயும் கருப்பட்டி தான். ஆமா, இதுலயும் கருப்பட்டி தான் போட்டிருக்கோம் நாங்க. எனக்கு அதுதான் வெந்தயக்களி நீங்க சொன்ன உடனே அப்ப தனியா இந்த பவுடர் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. ஆனா கருப்பட்டி தனியா காய்ச்சி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுவும் இதுலயே கொண்டாச்சு. தண்ணி கொதிச்சிருச்சுக்கா. இன்னும் கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வந்துரும். நல்லா எல்லா இடத்துலயும் கொதிச்சு அந்த வரும்போது நம்ம போட்டானா போதும். சுத்தி எல்லாம் அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஆமா, இந்த ஸ்டேஜ்ல சேர்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதான் கொஞ்சம் அந்த சிம்ல வச்சிட்டு நாம போட அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா. மாவு போடுங்க. அங்க உள்ள கட்டியார மாதிரி இருக்கு பாவா. செஞ்சது இல்லல்ல. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதான். வெந்தயக்களி ரெடியா? அவ்வளவுதானா? இதுக்கு மேல இது குக் பண்ணனும் அவசியம் இல்லையா? தேவையில்ல. கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் அது ஊத்தணும். அது ஊத்தணும். என்ன ஊத்திக்கோப்பா. இல்ல அது நாம எடுத்து இது பண்ணிட்டு கூட ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் பாட்டில். அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணு. வாவ், ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே. ஆமா. நல்லெண்ணெய் எங்க வச்சிருக்க? ஊத்திடுவா நல்லெண்ணெய? ஊத்தி கொஞ்சமா ஊத்திட்டு அப்படியே கிளறி விட்டு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டோம்னா விஎன்எஃப்சியோட நல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும். மரச்செக்கு நல்லெண்ணெய். இளநீர் ஊற்றி ஆட்டுறாங்க. ஆமா, இளநீர் ஊத்தி ஆட்டுறாங்க. அது ஒண்ணு இதுல. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். நிஜமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப நம்ம சர்க்கரை எதுவுமே தேவையில்லை. அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கு. ஓ, இப்ப இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கின்றதை விட ஃபாஸ்டா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஹெல்தியா. அது கூட நம்ம ஏதோ ஜங்க்னு பசங்களுக்கு இப்ப எப்படி சாப்பிடலாமா? ஆமா, அது ஸ்மெல் பாரு. அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. ஆமா, நிஜமா சூப்பரா இருக்கு. அக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்தா நீ சாப்பிடு முதல்ல. நிஜமா சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. வெந்தயக்களி நாம இது செஞ்சு அப்படியே வந்து அம்மா அந்த காலத்துல செஞ்சு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டேஸ்ட்ல வந்துச்சுமாக்கா. சூப்பரா இருக்கா? சூப்பர். சௌமிகா வா. தம்பியை கூப்பிடு. தம்பி கவினை கூப்பிடு. கவின் எங்க இடத்துக்காரர் வந்து நமக்கு சௌமிகா மாதிரி ஒரு டெஸ்டிங் இல்லைங்க. எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கா? நார்மலா செய்யற களியை விட சூப்பரா இருக்கு. பாரா, இன்ஸ்டன்ட்ரா. அப்படியே ஒண்ணுமே பண்ணலடா. தண்ணிய கொதிக்க வச்சோம், பவுடரை போட்டோம், களி ரெடிடா. அவ்வளவுதான். எல்லாம் சூப்பரா இருக்கு தம்பி. என்ன நல்லா பிடிச்சிருக்கு. வெந்தயம் ஸ்மெல் வருது. வெந்தயக்களி இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது. ரொம்பவும் குளிர்ச்சி. இந்த சம்மருக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. களி நல்லா இருக்கு. ஆனா நான் நினைச்சேன் இந்த அளவுக்கு இப்படி இன்ஸ்டன்ட்டா பண்ணும்போது அதுல பச்சை ஸ்மெல் வரும்னு நினைச்சேன். ஆனா பச்சை ஸ்மெல்லே வரல. சூப்பரா இருக்கு பாபா. களி நல்லா டேஸ்டா இருக்கு. களி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. எண்ணெயும் நல்லா இருக்கு. விஎன்எஃப்சி எண்ணெயும் 2 நிமிஷத்துல. ஆமா, ஈஸியா இப்பதான் கிச்சனுக்குள்ள போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஜாப் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப ஈஸியா 2 நிமிஷத்துல தண்ணியை கொதிக்க விட்டு அப்படியே போட்டு கிண்டிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியா இருக்கு, நல்லாவும் இருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2 அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.